வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். ஆங்கிலேயர்களை எதிர்த்து அறவழி போராட்டத்தில் செயல்பட்டவர் இவர். அது மட்டுமின்றி இவர் உள்துறை அமைச்சராகவும் செயல்பட்டிருக்கிறார். இதை தவிர்த்து துணை பிரதமராகவும் இருந்திருக்கிறார். இந்திய சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்ட ஒரு தியாகியாகவும் இவர் திகழ்கிறார். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு வழக்கறிஞராக குஜராத்தில் இருக்கிறார். அப்படி இந்த குஜராத்தில் இவர் செய்த சாதனைகள் என்ன, இந்தியாவிற்காக இவர் செய்த தியாகங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். யார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். சர்தார் வல்லபாய் படேல் அவர்களை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள். சர்தார் வல்லபாய் படேல் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார். குஜராத் மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த படேல் குஜராத் மாநிலத்தில் வழக்கறிஞராக இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அறவழி போராட்டங்களை நடத்தினார். இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு தலைவராக இருந்து வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் முக்கியமானவராக இருந்தார். இவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதம அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றிய சர்தார் வல்லபாய் படேல் சுதந்திர இந்தியாவை ஒருங்கிணைத்த சிற்பியாவார். 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களையும் ஒருங்கிணைத்து இன்றைய ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கினார். இவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் அழைக்கப்பட்டார். சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்கு என்பதை தவிர்த்து இவர் உடன் பிறந்தார்கள் யார் யார் என்பதையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இவரது வாழ்க்கை பயணம் எப்படி என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சர்தார் வல்லபாய் படேல் லேவா படேல் சமூகத்திலிருந்து ஒரு குஜராத்தி குடும்பத்தில் பிறந்தார். அக்டோபர் 31, 1875 பிறந்தார். சர்தார் வல்லபாய் படேலின் சொந்த ஊர் கரம்சாத் ஆகும். இவருக்கு சோமாபாய், நர்சிபாய் மற்றும் விதால்பாய் பட்டேல் என்ற 3 அண்ணன்களும், காசிபாய் என்ற தம்மையும், தைபா என்ற தங்கையும் உடன் பிறந்தவர்களாவார். அவரது தந்தை சுவாமி நாராயணனின் சம்பிரதாயின் ஒரு பக்தராக இருந்தார். இவரை அவரது தந்தை 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுவாமி நாராயண் கோவிலுக்கு நடந்தே அழைத்து செல்வாராம். அது அவரது உடலை கட்டுக்கோப்பாகவும் வலிமையாகவும் உருவாக்க உதவியது. படேல் தனது 22 வயதில் தன்னுடைய மெட்ரிகுலேஷன் கல்வியில் தேர்ச்சியடைந்தார். பட்டேல் தனக்குள்ளாகவே வழக்கறிஞராக வேண்டும் என தீர்மானித்து இங்கிலாந்து சென்று வழக்குரைஞர் படிப்பு படித்தார். அவர் மற்ற வழக்குரைஞர்களின் புத்தகங்களை வாங்கி படித்து 2 ஆண்டுகளில் தேர்ச்சியடைந்தார். 1909ஆம் ஆண்டு படேலின் மனைவி புற்றுநோய்க்கான முக்கிய அறுவை சிகிச்சை செய்ய பம்பாயில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தும் அவரது உடல்நிலை திடீரென மோசமடைந்ததால் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அப்போது படேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தாராம். அவரிடம் மனைவி இறந்தது குறித்து குறிப்பு கொடுக்கப்பட்டது. அதை படித்துவிட்டு தனது பாக்கெட்டில் வைத்துவிட்டு தனது குறுக்கு விசாரணையை தொடங்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த வழக்கில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். வழக்கு விசாரணை முடிந்த பிறகுதான் தன் மனைவி இறந்த செய்தியை மற்றவர்களுக்கு கூறியிருக்கிறார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மட்டும் கிடையாது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். இவர் வழக்கறிஞராக எப்படியெல்லாம் திகழ்ந்திருக்கிறார், சமுதாய ஒற்றுமைக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறார், இதையெல்லாம் தாண்டி அவருக்கு வரும் காலங்களில் இப்படி ஒரு சிலை நமக்காக அமைப்பார்கள் என்று கூட அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக அது சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒற்றுமைக்கான சிலையாக பார்க்கப்பட்டிருக்கிறது. 182 மீட்டர் உயரம் கொண்ட இந்த ஒற்றுமைக்கான சிலையை பற்றி அதன் வரலாற்றையும் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் வெறும் ஒரு இந்திய வழக்கறிஞர் மட்டுமல்ல, இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த ஒரு சிறந்த அரசியல்வாதியும் ஆவார். 1947க்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த முதல் 3 ஆண்டுகளில் அவர் தகவல் துறை அமைச்சர், துணை பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் இணையமைச்சர் பதவிகளை வகித்தார். ஒருங்கிணைந்த இந்தியாவிற்கான சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில்
இந்திய அரசு 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதியை தேசிய ஒற்றுமை தினம் என்று அறிவித்தது. அப்போதிருந்து ஆண்டுதோறும் அக்டோபர் 31ஆம் தேதி தேசிய ஒற்றுமை தினம் அனுசரிக்கப்படுகிறது. கூடுதலாக அக்டோபர் 31, 2018 அன்று உலகின் மிக உயரமான சிலையான ஒற்றுமை சிலை சுமார் 182 மீட்டர், அதாவது 597 அடி கொண்ட சிலை அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் கவர்ச்சிகரமான விடுதலை போராளிகளில் ஒருவராக அவர் எப்போதும் அங்கீகரிக்கப்படுவார். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் அவர் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தார். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் சர்தார் பட்டேல் ஒரு முக்கிய நபராக இருந்தார். நமது நாட்டிற்கு சுதந்திரம் வென்றெடுப்பதில் அவரது பங்கு மிக முக்கியமானதாகவும் உண்டு. இப்படி பல சாதனைகளை புரிந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அவரது பள்ளி படிப்பும் அதற்கான அவர் செலவிட்ட நாட்களும் என்னென்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பாக இவர் செய்த சாதனைகளில் சில சித்தாந்த விஷயங்களும் இதற்குள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். அக்டோபர் 31, 1875 அன்று சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத்தி கிராமமான நாடியாத்தில் லெவ்வா பட்டேல் படிதார் சமூக உறுப்பினராக உலகிற்குள் நுழைந்தார். சர்தார் பட்டேல் என்று அழைக்கப்படும் வல்லபாய் ஜாவர்பாய் பட்டேல் என்பது அவரது முழு பெயர். சர்தார் பட்டேலின் தந்தை ஜவர்பாய் பட்டேல் ஜான்சி ராணியின் படையில் ஒரு சிப்பாயாக இருந்தாராம். அதே நேரத்தில் அவரது தாயார் லட்பாய் ஒரு வலுவான மத நம்பிக்கையை கொண்டிருந்திருக்கிறார். ஒரு குழந்தையாக இருந்தபோதும் பட்டேல் எப்போதும் ஒரு துணிச்சலான ஆளுமையை கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் ஒரு பயங்கரமான கொதிப்பை ஒரு சூடான இரும்பு கம்பியால் குணப்படுத்தியிருக்கிறார். அதை அவர் தயக்கமின்றி பயன்படுத்தினார். 22 வயதில் பெரும்பாலான மக்கள் கல்லூரி படிப்பை முடித்த பிறகும் சர்தார் பட்டேல் மெட்ரிகுலேஷன் முடித்திருக்கிறார். இது அவரது சகாக்களை விட குறைந்த மதிப்புமிக்க நிலையில் பணியாற்றுவார் என்று பலர் கருத வழிவகுத்திருக்கிறது. உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த பிறகு சர்தார் பட்டேல் சட்டம் பயின்றார். இறுதியில் இங்கிலாந்து சென்று வழக்கறிஞராக பயிற்சி பெற்றார். இந்தியா திரும்பிய பிறகு குஜராத்தின் அகமதாபாத்தில் அவரது வழக்கறிஞர் வாழ்க்கை மீண்டும் தொடங்கியது. பட்டேல் 1917 முதல் 1924 வரை அகமதாபாத்தின் முதல் இந்திய நகராட்சி ஆணையராக இருந்தார். மேலும் 1924 முதல் 1928 வரை நகரத்தின் தலைவராகவும் பணியாற்றினார். 1918ஆம் ஆண்டில் மோசமான விளைச்சல் இருந்தபோதிலும் வரியை திரும்ப பெறுவதற்கான பம்பாய் அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து கைரானாவின் ஜமீன்தார்கள் மற்றும் விவசாயிகளால் ஆதரிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை வழிநடத்தி சர்தார் பட்டேல் முதல் முறையாக தனது பெயரை பெற்றார். 1928ஆம் ஆண்டில் வரிகளை அதிகரிப்பதற்கு எதிரான ஒரு பயனுள்ள போராட்டத்தில் பர்தோலியின் ஜமீன்தார்களை பட்டேல் வழிநடத்தியிருக்கிறார். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு அறப்போராட்டம் என்றாலும் மக்களை ஒன்றிணைப்பதில் மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறார். சில தலைவர்களுக்கு இவர் முன்னுதாரணமாகவும் செயல்பட்டிருக்கிறார். ஒரு போராட்டம் ஆங்கிலேயரை எதிர்த்து நடக்கப் போகிறது என்றால் அதை எப்படியெல்லாம் அந்த போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று அதற்கான திறன்களையும் தீர்மானத்தையும் உடனே எடுக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளராகவும் மிகப்பெரிய அறிவு ராஜதந்திரியாகவும் செயல்பட்டிருக்கிறார். வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாட்டின் சுதந்திர இயக்கத்தின் போது இந்திய மக்களை ஒன்றிணைப்பதில் பட்டேல் முக்கிய பங்கு வகித்தார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிக நேரம் சிறை கம்பிகளுக்கு பின்னால் கழித்திருக்கிறார். தேசபக்தியை காட்டவும் ஆங்கிலேயர்களை இந்திய பிரதேசத்திலிருந்து ஒழிக்கவும் அவர் கொண்டிருந்த விருப்பம் அந்த சாதனையை அவரது முதன்மை இலக்காக கொண்டது. அக்டோபர் 1917இல் MK காந்தியை சந்தித்த பிறகு அவர் இந்திய சுதந்திர இயக்கத்தில் அதிக ஈடுபாடு கொண்டார். பிரிட்டிஷ் அநீதிகளை எதிர்த்து இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்து குஜராத்தில் தனது முதல் இயக்கமான சத்தியாகிரகத்தை தொடங்கினார். 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் போது பட்டேலுக்கு 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மார்ச் 1931இல்
கராச்சியில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு படேல் தலைமை தாங்கினார். 1940ஆம் ஆண்டு காந்தியின் கீழ்ப்படியாமை போராட்டத்தில் பங்கேற்றதற்காக வல்லபாய் ஜாவர்பாய் படேல் சிறையில் அடைக்கப்பட்டு 9 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்தார். சிறையில் இருந்த காலத்தில் படேல் 20 பவுண்டுகளுக்கு மேல் எடையை குறைத்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது சர்தார் படேல் 1942 முதல் 1945 வரை அகமது நகர் கோட்டையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1937 தேர்தல்களில் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை தாங்கினார் மற்றும் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வேட்பாளராக இருந்தார். இருப்பினும் காந்தியின் வற்புறுத்தலால் படேல் தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றார். மேலும் ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நேருவிடம் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க சொன்னது. சர்தார் படேல் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அவர் நாட்டின் முதல் பிரதமராக ஆகியிருக்கலாம் என்பது வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. போராட்டங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் மாநிலங்களை எப்படியெல்லாம் இணைக்க வேண்டும், இந்தியாவின் ஒற்றுமை எப்படியெல்லாம் நிலைநாட்ட வேண்டும், சமூகத்தையும் மதத்தையும் எப்படியெல்லாம் பிளவுபடாமல் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் மற்ற மாநிலங்களும் ஒன்றுதான், இந்தியாவைச் சேர்ந்த அனைவரும் ஒருமைப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்பதை இவர் ஒரு தியாகியாக செயல்பட்டிருக்கிறார். வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். உடல் நலம் மோசமடைந்து வயது முதிர்ந்த போதிலும் சர்தார் வல்லபாய் படேல் ஐக்கிய இந்தியாவை நிறுவுவதற்கான பரந்த இலக்கை ஒருபோதும் இழக்கவில்லையாம். சுமார் 565 சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்தின் இணைப்பதில் சர்தார் படேல் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். போபால், ஹைதராபாத், திருவிதாங்கூர், ஜூனகத் மற்றும் காஷ்மீர் உள்ளிட்ட சில சுதேச அரசுகள் இந்தியாவுடன் இணைவதை எதிர்த்தன. சுதேச ராஜ்யங்களுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட சர்தார் படேல் அயராது உழைத்திருக்கிறார். ஆனால் தேவைப்படும் போது சாம, தாம, தண்ட மற்றும் பேத் நுட்பங்களை பயன்படுத்த அவர் பயப்படவில்லை. இந்திய ஒன்றியத்தில் சேர மறுத்த நவாப் ஒருவரால் ஆளப்பட்ட ஜூனகத் மற்றும் நிஜாம் ஒருவரால் கட்டுப்படுத்தப்பட்ட ஹைதராபாத் ஆகிய சுதேச அரசுகளை அவர் பலவந்தமாக கைப்பற்றினார். சர்தார் வல்லபாய் படேல் சுதேச அரசுகளை பிரிட்டிஷ் இந்திய பிரதேசத்துடன் இணைத்து இந்தியா துண்டு துண்டாக பிரிவதை தடுத்தார். இது வரலாற்றில் ஒரு முக்கிய குறிப்பாக பகிரப்படுகிறது. சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் பொருளாதாரத்தின் ஒரு சித்தாந்த ஒரு மிகப்பெரிய குறிப்புகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். இப்படி பொருளாதார கருத்துகள், பொருளாதாரம் எங்கு விரிவடைகிறது, பொருளாதாரம் எங்கெல்லாம் சரிந்திருக்கிறது, இதை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து மக்கள் அதை பயன்படுத்தி பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் ஒரு சமநிலைப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டும், இவர்களின் பொருளாதார சரிவுகள் இருந்தால் இந்தியா பின்னடைவுக்கு போகுமே என்ற மிகப்பெரிய ஒரு நுண்ணிப்பான கவனிப்புடன் செயல்பட்டிருக்கிறார். அவரது கருத்துக்கள் கூட சில இடங்களில் ஏற்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். தன்னிறைவு என்பது படேலின் பொருளாதார சித்தாந்தத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். இந்தியா விரைவாக தொழில்மயமாக்கப்படுவதை காண அவர் விரும்பினார். வெளிப்புற வளங்களை சார்ந்திருப்பதை குறைப்பதே இதன் நோக்கமாகும். கைரா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை நிறுவுவதற்கு படேல் உதவினாராம். இது நாடு முழுவதும் பால் பொருட்களுக்கு ஒரு பெரிய மாற்றாக அமைந்திருக்கிறது. சோசலிசத்தின் வெற்று பேச்சுகளால் சர்தார் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். மேலும் இந்தியா அதிக செல்வத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை அடிக்கடி வலியுறுத்தினார். அதை என்ன செய்வது, எப்படி பகிர்ந்தளிப்பது என்பது பற்றி வாதிடுவதற்கு முன்பு அரசாங்கம் ஒரு நலன்புரி அரசின் பங்கை வகிக்க வேண்டும் என்று அவர் கற்பனை செய்தார். ஆனால் இறுதியில் பிற நாடுகள் வளர்ச்சியின் பிற்பகுதியில் அந்த கடமையை ஏற்றுக்கொண்டன என்பதை உணர்ந்தார். சர்தார் வல்லபாய் படேல் தேசியமயமாக்கல் மற்றும் விதிமுறைகளை உறுதியாக எதிர்த்திருக்கிறார். வணிக நோக்கம் அவருக்கு ஒரு களங்கமாக இல்லாமல் ஒரு பயங்கர உந்துதலாக இருந்திருக்கிறது. சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் சாதனைகளில் மிக முக்கிய பங்கு ஒரு கோவிலை கட்டி எழுப்பியதும் கூட. இதற்கு அடுத்து வழக்கறிஞராக மக்களுக்கு எப்படியெல்லாம் அறுபாடுபட்டு அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். சில வழக்குகள் கூட எப்படியெல்லாம் அதை கையாள வேண்டும் என்ற நேர்த்தியை கூட அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சோமநாதபுரம் கோயிலை KM முன்ஷியுடன் இணைந்து மீண்டும் எழுப்ப காரணமாக இருந்தவர்.
அகமதாபாத்தில் வக்கீல் தொழில் நடத்திய போது உள்ளூர் மக்களின் பிரச்சனைகளுக்கு உதவி செய்ததன் மூலம் இவர் பிரபலமாகி இருக்கிறார். 1917ஆம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றார். சுதேசி இயக்கம் உச்சத்தில் இருந்தபோது காந்திஜியின் உரையை கேட்டவர் வக்கீல் தொழிலை உதறி சுதேசி இயக்கத்தில் இணைந்தார். குஜராத்தில் கேடா என்ற இடத்தில் பயங்கர பஞ்சம். ஆங்கிலேய அரசிடம் வரி விலக்கு கேட்டு விவசாயிகள் போராடினர். அரசு பணியாததால் காந்தி படேல் தலைமையில் வரி கொடாமை போராட்டம் வெடித்தது. அதன் விளைவாக அரசு பணிந்தது, வரி ரத்தானது. படேலின் முதல் வெற்றி இதுவாக பார்க்கப்பட்டது. பார்டோலி என்ற இடத்தில் விவசாயிகள் நலன் காக்க நடைபெற்ற மற்றொரு சத்தியாகிரக போராட்டத்திலும் படேலுக்கு வெற்றி கிடைத்தது. அப்போதிருந்து மக்களால் சர்தார் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். அதன் பிறகு போராட்டங்களும் சிறைவாசமும் அவருக்கு வாடிக்கையாகி போனது. வட்டமேசை மாநாட்டு தோல்விக்கு பிறகு காந்தி படேல் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இருவரையும் எரவாடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட போது இருவருக்கும் நெருக்கம் வளர்ந்தது. சுதந்திர போராட்டத்தின் சிப்பாய் என்று அழைக்கப்பட்டார். இந்திய விவசாயிகளின் ஆன்மாவாக கருதப்பட்டார். நவீன இந்தியாவை உருவாக்கியவர்களில் முக்கியமானவராக திகழ்கிறார். சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் பணியாற்றினார். நாடு முழுவதும் ஆங்காங்கே துண்டு துண்டாக மன்னராட்சி நடந்து கொண்டிருந்த 565 ராஜ்யங்களையும் ஒன்றிணைத்ததுதான் உள்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய முதல் பணி. வி.பி. மேனனுடன் இணைந்து அகண்ட பாரதத்தை அமைத்தார். அகண்ட பாரதம் அவ்வளவு எளிதாக அமையவில்லை. அந்த இலக்குக்காக சகல வழிகளையும் பின்பற்றினார். சர்ச்சைகள் எதிர்ப்புகள் எழுந்தாலும் இரும்பு மனிதராக நின்று சமாளித்தார். 75ஆம் வயதில் இறந்திருக்கிறார். 1991இல் படேலுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சர்தார் படேல் டிசம்பர் 15, 1950 அன்று பம்பாயில் பிர்லா மாளிகையில் மாரடைப்பால் இறந்தார். மறைவுக்கு பிறகு அவருக்கு இந்தியாவின் மிக உயர்ந்த குடிமகன் விருதான பாரத ரத்னா 1991இல் வழங்கப்பட்டது. அவரது நினைவு நாள் கூட டிசம்பர் 15இல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படி வரலாற்றில் பல இரும்பு மனிதர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் மரணம். இவருக்கு பாரத ரத்னா விருது கிடைத்ததும் ஒருபுறம் இருந்தாலும் இவரது நினைவு நாள் டிசம்பர் 15 எப்பொழுதும் இவரது நினைவு தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாள் முதற்கொண்டு அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து இந்த நினைவு நாளில் கலந்து கொள்வது இயல்பாக எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு சிறந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்த இவர் இன்று இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர்களுள், அதுவும் இந்திய சுதந்திரத்திற்காக போராடி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு தியாகியாக பார்க்கப்பட்டவர் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுக்கு வணக்கம்.